நம்ம வீட்லயே எத்தனை பூ இருக்கு. என்னவோ காணாத கண்ட மாதிரி இங்க வந்து பூ பறிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் பறிச்சு கொடுத்தேன்ல, அது போதாதா? வேணும்னா கடையில வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நைட்டு வேற ஆசையா கேட்டாங்க வெளியே கூட்டிட்டு போங்கன்னு. காலையில அதனாலதான் கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள மாமானால சொதப்பிடுச்சு. மாமா வர தேவையில்லாம இவங்கள பேசி வருத்தமா இருப்பாங்களேன்னு வெளியே கூட்டிட்டு வந்தா, இங்க வந்து ஏன் நிலைமை தெரியாது, சேட்டை பண்றாங்க சேட்டை. ஹம், வளர்ந்த பிள்ளைய கோல கொண்டு அடிக்கவா முடியும் நீ? அவங்க 2 பேரும் வேற வந்துட்டு இருந்தாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. மாமா சொன்னதுல அஜய் வேற ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அம்மா இறந்ததுக்கு எப்படி அஜய் காரணமா இருப்பான்? எதுக்கு மாமா தேவையில்லாம இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பழியை அவன் மேலே போடணும்? சாப்பிட கூப்பிட்டது கூட வரலைன்னு சொன்னான். ஏதோ சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதுண்டா சாமின்னு ஆயிப்போச்சு. இப்போ வேற எனக்கு மனசு சரியில்லைன்னு இங்கே வந்து, ஐயோ, இனி அவன் என்ன ஃபீல் பண்ணுறானோ தெரியலையே. நான் இவங்கள போய் பார்க்கவா இல்லை அவங்கள போய் பார்க்கவா? என்ன பண்ணுறாங்க இவங்க? ஏங்க ஏங்க ம், வந்துட்டீங்களா? ம் பூ அழகா இருக்குல்ல? ம். இந்தாங்க. நான் உங்களுக்கு தானே பறிச்சு கொடுத்தேன். ம் கோயிலுக்கு போறீங்களா? அதான் கொண்டு போங்க. ஓ, அதுவா? ஏன் கோயிலுக்கு போகலையா? ஆ. ம் இல்ல, நான் தொட்டுட்டேன்னு வேண்டாமா? ம். நீங்க தொட்டா என்னங்க? நீங்களும் தானே கோயிலுக்கு வரீங்க. நீங்க வந்து வைங்க சரியா? நானும் வரவா? ம். இல்லைங்க. ம். கோயிலுக்குன்னா நாம இங்க சாமியை பார்க்க வரல. அப்புறம் இந்த பூசாரி மந்திரிக்கிறவங்க அப்படி அப்படி யாராவது பார்க்க வந்திருக்குமா என்ன? என்னது? பூசாரி மந்திரிக்கிறவங்களா? ம் ஏன் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? விரட்டுருக்கு மந்திரவாதியை பார்க்க வர? இது பேயா? பேயெல்லாம் இல்ல. அப்புறம்? இல்ல, இடமே இவ்வளோ அழகா இருக்கு, கோயில் நினைச்சா கோயிலும் இல்லைங்கிறீங்க. அப்புறம் ம், அதான் அந்த மாதிரி இடமான்னு கேட்டேன். ஆமாம்மா. இங்க சில பேர் கூட இருந்தா பேயெல்லாம் பிடிக்காது. பைத்தியம் வேணா கன்ஃபார்மா பிடிக்கும். ஆஹா, ம். சரி. அப்ப பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க போலாமா? ஆ. நீங்க தான் சொன்னீங்க. நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம். எனக்கு பைத்தியம்லாம் இல்லப்பா. அப்ப கன்ஃபார்மா உங்களுக்கு தான். அப்ப உங்களை தானே நான் கூட்டிட்டு போனோம். ம். இவ கூட இருந்தா கண்டிப்பா பைத்தியம் எனக்கு தான் பிடிக்கும். இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காக அதை இவளையே வச்சு ஓட்டலாமா? ஆ, ஆமாங்க மேடம். ஆமாங்க. சில பேர் கூட இருந்து எனக்கு தான் பைத்தியம் முத்திரும் போல இருக்கு. அதான். எங்க போகணும் எப்படி போகணும்னு சொன்னீங்கன்னா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுவேன். ம். ஏன்டா சாமி? ஏங்க, ம். என்னாச்சு? ம். நாம யாருக்கும் வைத்தியம்லாம் பார்க்க வரல. கோயிலுக்கும் வரல. ம். ம், மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா, அதான் அம்மா பார்க்க வந்திருக்கோம். அம்மா. உங்க அம்மாவா? ம். ஆ, உங்களை இங்கே கூட்டிட்டு வந்ததுமே நினச்சேன், அம்மா அப்பாவுக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வரணும்னு. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன். ஆம், மாமா வந்ததால உடனே வர வேண்டியதாகிடுச்சு. சாரி. ம், அதனால என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, கோயிலுக்கோ இல்லை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. இது ஆம், ம், இறந்தவங்களா? கோயில மட்டும் சாமி என்ன மனுஷங்க மாதிரி நம்ம கூட நின்று பேசவா போகுது? அதனாலலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது. மாமா வேற ஆச்சியா, எங்கள் அம்மா இறந்ததுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லிட்டாரா. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ம், ஆ, அது எங்களுக்கே சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் உங்களோட உங்கள் ஃபேமிலி மேட்டரில் நாங்கள் தலையிட முடியாது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு முழுசாக எதுவும் தெரியாதுல்ல, அதான். ம். அவெல்லாம் காரணம் இல்லை. ஆனால் மாமா ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எதனால் உங்கள் அம்மா? அது எனக்கும் தெரியாது.
அவங்க சின்ன வயசுலயே ம் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ம் அப்பா இனி எல்லாம் போவா வரும் சைக்கிள்ல போக வேண்டாம் நடந்து போலான்ட்டு என்னை எவ்வளவு தூரம் நடக்க வைக்கிறான் இந்த பரங்கிக்கா மண்டைய என்ன? அரைப்படி வெண்ண வெண்ணையெல்லாம் இங்க கிடைக்காதுமா. இனி எவ்வளவு தூரம் தாண்டா நடக்கிறது காலெல்லாம் வலிக்குதுடா கொஞ்சம் தூரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நேரம் மாத்து பழி வாங்குறீல வச்சுக்கண்டா உன்னைய என்னது வச்சுக்கிறியா? அது எப்படி ஐயோடா கேவலமா இருக்கேன்னு செஞ்சு காமிச்சேன்டா தேங்க்யூ தேங்க்யூ. டேய் கடுப்ப கிளப்பாதடா உன்னோட கடுப்பை கிளப்பி நான் என்னமா பண்றது? இதுக்கு அடுப்பு மூட்டினா கூட எதுக்காவது உதவும். டேய் வேண்டாம் நான் எதுவுமே தரேன்னு சொல்லவே இல்லையே. மூடிட்டு வந்துரு 3 ரூபாயா நான் பேசாம தானே வந்தேன், இப்ப நீதான். எப்பதாண்டா அவ வருவா இனி எவ்வளவு தூரம் தாண்டா போகணும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அதான் நான் உன்னை அங்கேயே. டேய் ஆமா உங்க 2 பேத்துக்கு மீட் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா யார் 2 பேரும்? யார் 2 பேருமா அதான்டா அவ எவன்? ஐயோ கிறுக்கு பிடிச்சானே யாருமா? இப்ப அவளை பார்க்கத்தானே போயிட்டு இருக்கோம் ஐயோ அந்த அவதான் எவன்? டேய் மங்குஸ்தா மண்டையா ஒழுங்கா சொல்லுடா நம்ம எங்கடா போயிட்டு இருக்கோம் போன பின்னாடி தெரிஞ்சுக்கோ. டேய் இப்ப அவளை பார்க்க போயிட்டு இருக்கோமா இல்லையா அத சொல்லு எவ்வளமா? யார் அந்த அவ? பிளி சூனிய வைப்பாங்களே அவங்களா? ஆமாண்டா ஆமா உனக்கு தான் வைக்கணும் முதல்ல பில்லி சூனியம் எப்ப நீ என் வாழ்க்கையில வந்தியோ அப்பவே எனக்கு வச்சிட்ட மாதிரிதான் இருக்கு. அதனால புதுசாலாம் நீ அதுக்காக ஸ்டெயின் பண்ணி செலவு பண்ணி எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஓகே? பம்பா கட்டு வாயா ஏமா என்னை திட்டுறி? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதுல இருக்கு? எந்த டிக்ஷனரியில பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஈ மூச்ச பாரு வேதாளம் அதான் என்ன பேசினாலும் ஈன்னு பல்ல கட்டுறியே அப்புறம் என்னடா சூடு சொன்னே இல்லையாடா உனக்கு சூடு வச்சாதானே தெரியும் சொரணம் இருக்கா இல்லையான்னு. பாவம் பச்சை பிள்ளை நீ, உனக்கு அது கூட தெரியல பாரு. நானு பச்சை பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல அப்படியும் இருக்க, ஒரு சில இடத்துல மெச்சூராகவும் நடந்துக்கிற. புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என் கூட என்ன குப்பைய கொட்ட போற ஒரு அணி புடுங்க போறது இல்லைல்ல ஆமாமா ஆமா சத்தியமா என்னாலலாம் உன்னை மேய்க்கவே முடியாது. அது அது தெரிஞ்ச சரிதான் ம் சரி பல்ல பல்ல கட்டாம ஒழுங்கா பதில் சொல்லு இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அவ எப்ப வருவா அந்த அவ எவன்னு சொன்னீன்னா சொல்லலாம். மூச்சு ரூபாயா அதான்டா நீ கடல போடுவி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவளை பார்க்க தானே போயிட்டு இருக்கோம். கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாண்டா ஆமா அவ எப்ப வருவா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் லூசு, ஏன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க நான் ஏன் உன்னை கூட்டிட்டு வர போறேன்? சேகர் எதுக்கு வரான்? ரேகா எதுக்கு வராங்க? பொண்ணு பார்த்து பூ வைக்கிறக்கு. எனக்கே தெரியாது. இந்த பிளானிங் எல்லாம் எப்ப போட்டீங்க? ஏன் நீ அப்படியே கையோட தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடலான்னு பிளான் போட்டிருந்தியோ? இல்லாத கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படிமா தாலி கட்ட முடியும்? நட்டிக்காதடா நட்டிக்காதா அடிச்சு பழகளெல்லாம் கழட்டிடுமே பார்த்துக்கோ. முதல்ல ஒரு விஷயம் சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படி தாலி கட்ட முடியும்? அவ எப்படி எனக்கு ஒய்ஃப் ஆவா? ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட யார் கல்யாணம் பிடிக்கிறது இல்லையா என்ன? கல்யாணம் பண்ணிப்பாங்க தான். இப்ப ரேக்காவ டாக்டர் காதலிக்கல அப்படிதான். லூசே, அவங்க இப்பவும் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. சேகா தான் ஒன் சைடா லவ் பண்றான். அவங்க ஓகே சொன்னாதான் லவர் ஆவாங்க. அதுக்கப்புறம் 2 வீட்டு சைடும் பேசி ஓகே சம்மதம் அப்படின்னா தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க, ஒய்ஃப் ஆவாங்க. நீ லூசு மாதிரி டைரக்டா கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருந்து ஒய்ஃபுக்கு போயிட்ட. அப்போ
லவ் பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டு 2 வீட்டு சைடு ஒத்துக்கலாம் அப்படின்னா உடனே கழட்டி விட்டுருவீங்க. நீங்கள் போய் வேறு மேரேஜ் பண்ணிக்குவீங்க. இருக்கிறவங்க வாழ்க்கை தொலைச்சிட்டு இருக்கணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலையே. வேற எப்படிடா சொன்னேன்? ம், ம் 2 வீட்டு சைடு ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு பேசி கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒய்ஃப் ஆயிவாங்கன்னு சொன்னையா இல்லையா? ம், அப்புறம் அப்புறம் மறுப்புறேன். ம். நான் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. யாருமே இல்ல அடிச்சுன்னு வச்சுக்கேன், மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துரும். போதா குறைக்கு பக்கத்துலயே கல்லெல்லாம் நிறைய கிடக்கு, எடுத்து மண்டையில போட்டு கொன்றுவேன் சக்கரத்தை. என்ன? எப்போ ஒருத்தங்களை விரும்பணும் முடிவு பண்ணிட்டோமோ அப்பவே யோசிக்கணும். லைஃப் லாங் சாகிற வரைக்கும் இல்ல, செத்தா கூட அவங்கள எக்காரணத்தை கொண்டு கைவிடக்கூடாது, அவங்கள விட்டு பிரியக்கூடாது. ஃபிசிக்கலி, மென்டலி, எக்கனாமிக்கலி, ஃபேமிலி எல்லா சைடு வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எல்லாத்துலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தானே செய்யும். சமாளிக்க, ஃபேஸ் பண்ண தைரியம் இருந்தால் மட்டும்தான் லைஃப் லாங் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் விரும்பவே ஆரம்பிக்கணும். இந்த பெற்றவங்க ஒத்துக்கல, சொந்தக்காரங்க ஒத்துக்கல, கூட பிறந்தவங்க ஒத்துக்கல, அவங்க அதை நொன்னேனாங்க, இவங்க இதை நன்னேனாங்க அப்படின்னு இந்த ரீசன் எல்லாம் சொல்லக்கூடாது. 1000 பேர் இல்லை, கடவுளே வந்தாலும் அவங்கள விட்டு தராம அவங்களுக்காக நிற்கணும். அந்த எண்ணம் இப்போ மட்டும் இல்லை, சாகிற வரைக்கும் இருக்கணும். லைஃப்ல எந்த சுச்சுவேஷன்ல வேணாலும் 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. ஆனா நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள தவிர வேற யாரையும் நினைக்க கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ப்ரொப்போஸே பண்ணணும். புரியுதா? ம், அதே மாதிரி பிள்ளைகிட்ட 1000 குறை இருக்கலாம், இல்ல பெத்தவங்க கிட்ட 1000 குறை இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா பிள்ளைகளை பெத்தவங்கள பிள்ளைகளை விட்டு தரது இல்லைல்ல. அதே மாதிரிதான் அவங்க கிட்ட இந்த கேரக்டர் பிடிக்கல, அவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கு, அது நொல்ல இது நொல்ல அப்படின்னு ஏதாவது ரீசனை தேடி அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே விட்டுட்டு போறோம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே யோசிக்கணும், வந்த பின்னாடி யோசிக்க கூடாது. ம். என்ன கொட்டிட்டு இருக்க? இல்லைம்மா. இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கணும். அதானே சொல்ல வரேன். ம் மாங்காய் மண்டைக்கு அதான் புரியும்னா அப்படியே வச்சுக்க. ம். இப்போ நம்ம எவ்வளோ சண்டை போட்டுக்கிறோம். எனக்கு உடம்பு முடியலனா உனக்கு உடம்பு முடியலனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து நிற்கிறோம்ல, பேசாமல் இருக்கிறதில்லல, ரிலேஷன்ஷிப் முறிச்சு போகல. அதான் அதான் அப்படி சொன்னேன். ம் சரி சரி. தேங்க்ஸுங்கம்மா, தேங்க்ஸுங்க. ஹம், என்கிட்ட சொல்லாத, போய் டாக்டர்கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வை. ஓ, அதுக்கு தான் மேடம் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்களா? சரிங்க மேடம். சரிங்கோ. ஹம், ஜாரா அடிச்சதெல்லாம் போதும். ம், ஜால்ரா அடிக்கிறது கூட தப்பா? இந்த மூஞ்சில அடிச்ச மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்க பாரு, அப்புறம் மூஞ்சிக்கு முன்னாடியே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் கூட நம்பிடலாம். இந்த ஜாரா அடிக்கிறவங்கள மட்டும் நம்பவே கூடாது. ம், நீங்கள் சொன்ன ரெண்டுமே ஒன்று தானே? ம் எப்படா ரெண்டும் ஒன்றாகும்? ஆ நான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி வெட்டுக்கு வெடுக்குன்னு பேசிடுவேன். ஆனால் ரேகா அப்படி கிடையாது. எனக்கு பிடிக்கலையா, பிடிக்கலைன்னு ஓப்பனாக சொல்லிடுவான். இல்லையா, பிடிக்காத அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுவான். அப்போ உங்கள் மாமாக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வயசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்காக தான் அந்த ஆள் அத்தனை பேசி அவங்க நின்னா. ஓ, சரி, நான் ஒன்றும் ஓ போடுன்ட்டு இங்கே பாட்டு பாடி டான்ஸ் ஆட வரல. உங்கள் விருப்பம் மேடம், இங்கே யாரும் வரமாட்டாங்க. உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? யாரை பார்க்க போகிறோம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க மேடம், கொஞ்சம் தூரம் தான். டே பம்ப கட்டுவாயா, ஒழுங்கா சொல்டா, யாரை பார்க்கடா போகிறோம்? ஊங்களை பார்க்கறக்கு நான் தேவையில்லாமல் பூவெல்லாம் சுமந்துட்டு வரணுமாடா? அது இவ்வளோ தூரம் நடந்தே? உன்னால் நடக்க முடியலன்னா மூடிட்டு தூக்கு என்ன. என்னது? உன்ன நான் தூக்கணுமா? ஆமாண்டா, ஏன் ஃப்ரெண்டு தானே தூக்குறேன், தூக்க முடியாதா? அது கால் வலிக்குதுன்னு சொல்லி தானே சொல்கிறேன். அதுக்குன்னுட்டு ஏண்டா நீ சோகமா இருந்த அப்படி சொல்லி உனக்கு எனர்ஜி கொடுக்கணுங்களுக்காக நான் மட்டும் உன்னை கிஸ் பண்ணல, என்னோட இம்யூனோ சிஸ்டம்ல இருக்கிற எதிர்ப்பு சக்தி எல்லாம் உனக்கு முத்து மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அது
எனக்கு ஆறுதலுக்காக. ஆ கிஸ் பண்றது, ஹக் பண்றது, தூக்குறது, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல காமமாகாது. காமமோ காதலோ அது என் புருஷன்கிட்ட மட்டும்தான். அதனால இப்ப நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ண போற. அதனால மூட்டு தூக்கு. என்னடா யோசிச்சிட்டே நிக்கிற? இதனடா சொன்ன? நான் உன் அம்மா மாட்டுக்க சிஸ்டர் மாதிரி, என் புள்ள மாதிரி நல்லா. ம், அப்படி என்னடா தூக்குறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஆ, நீ என்ன சில சமயம் அட்வைஸ் பண்ணும்போது எங்க அப்பா மாதிரி, பாசம் காட்டும் போது என் பிரதர் மாதிரி, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீ எனக்கு பிள்ளை மாதிரி. அதனால தானே நான் உனக்கு கிஸ் பண்ணேன். ம், சோறு கூட ஊட்டி விட்டீல்ல. ம். அப்ப என்னடா நான் தான் உன் புள்ள. இப்ப தூக்கு. டேய், அ, 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 அது இல்ல. உனக்கு ஒரு வைஃப் இல்ல, 1000 வைஃப் வந்தாலும் 1000 பிள்ளை பெத்துக்கிட்டாலும் நான் தான் உனக்கு முதல் பிள்ளை. இப்ப தூக்க போறியா இல்லையா? ம், என்னடா என்ன பிரச்சனை? இல்ல, எங்க அம்மாக்கு அடுத்து என் வாழ்க்கையில வந்த முதல் பொண்ணு நீதான். ஆம், நம்ம ரெண்டு பேர்த்தோட மனசுல ஒன்றும் தப்பா எதுவும் இல்லை. ஆனாலும் ஏன் யாராவது பேஷண்ட்டா இல்ல யாருக்காவது உடம்பு முடியல, ஏதாவது பிரச்சனையில இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டியா? மனிதாபிமானத்தோட நீ எதுவும் பண்ண மாட்டியா என்ன? அப்படி நினைச்சுக்கோ. ம், இல்ல. யாரோ என்னவோ நினைச்சிட்டு போறாங்க. நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம மனசு சுத்தமா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு இவ்ளோ தயங்குற? ம், ம், எங்க அம்மாவை பார்க்க வந்துட்டேன். என்னது? உங்க அம்மாவை பார்க்க போறோமா? ம், சரி பரவாயில்ல. அத அப்ப முதல்ல சொல்லிருக்கலாம்ல. உங்க அம்மா பார்க்க போனா என்ன? உங்க அம்மா உன்னை நல்லபடியா தானே வளர்த்திருக்காங்க. அப்ப அவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. எதுவும் தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. தூக்கு. ஏய் ஏன்டா அலற? நான் அப்படி என்னடா சொல்லிட்டேன்? என்ன சொன்னேன்? எங்க அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்களா? தப்பா நினைக்க மாட்டாங்களா? உங்க அம்மா தானடா. உன்னை ஏன்டா தப்பா நினைக்க போறாங்க? இல்ல, நீ என்ன சொன்ன? அதை சொல்லு. உங்க அம்மா உன்னை நல்லா தானடா வளர்த்திருக்காங்க. உன்னை ஏன்டா தப்பா நினைக்க போறாங்க? உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியாதா என்ன? நிஜமா நிஜமா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? நிஜமா அம்மு, நான் அவங்கள கொல்லல. ஐயோ நீ என்ன அதுல இருந்து வெளியவே வரலையா? அவன் ஏதோ பேசணும், உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறக்காக பேசிட்டு போயிட்டான். அதையே இன்னும் நினைச்சிட்டு இருக்கேன். டாக்டர் எவ்வளவு சொல்லுச்சு, அப்பவும் நீ கேட்க மாட்டியா? அதுக்கு தான் இப்ப என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்தியா? ம், சரிடா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாட்டியும் டாக்டர் தான் சொல்லுச்சுல நீ அப்ப இல்லைன்னு. நீயும் அதே தானே சொன்ன. அப்புறம் எப்படி நீ அதை செஞ்சிருக்க முடியும்? அது நீ அப்ப சின்ன பையனாமாவே. யாருக்கு என்ன நடந்தது நடக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க தெரியலனாலும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும்லடா. உங்க அம்மா எப்படி உன்னை தப்பா நினைப்பாங்க? ஏன் அஜய்? நீ நீ சொல்லு. நீ என்ன நம்புறியா நம்பலையா? ஐயோ லூசி, எல்லாருமே உன்னை நம்புறோம். கண்டிப்பா நீ அதை பண்ணிருக்கவே மாட்ட. இல்ல, நான் பண்ணலனாலும் நான் ஏதோ ஒரு விதத்துல காரணமா. அப்ப என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒன்று இருந்தால் சாகணும்னு இருக்கத்தானே செய்யும். அவங்க விதி, அது முடிஞ்சு போச்சு. அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்ல, ஐயோ எவனோ ஒருத்தன் என்னவோ சொன்னா அப்படிங்கறக்காகவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல அம்மு. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? உன் மனசுக்கு என்ன தோணுதோ, என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ சொல்லு. அப்பா, அப்பா. பெரியவ குரலாட்டையில கேக்கு. அப்பா, இங்கேயா இருக்கீங்க? ஆமாய்யா, நீ என்ன திடீர்னு? அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அவன்? அவனை நீ கொல்லாம விட போறதில்ல. அதுக்காக தான் உடனே வந்தேன். அவனை கொன்னாதான் என் ஆத்திரமே தீரும். ஆத்திரப்படாம கோவப்படாம இப்படி உட்காரியா? அப்பா, அப்பா சொல்றேன் இல்லடா, உட்காரு. என்னப்பா நீங்க? பேசாம நான் இங்க வந்ததுக்கு அவன் வீட்டுக்கே போயிருக்கலாம். தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். எல்லாரையும் பேச்சின பேச்சுக்கும் அம்மாவை கொண்டது அதையும் சொல்றான். இவன் இப்படி இத்தனை வருஷம் கழிச்சு இதை சொல்லலாம். இவனுக்கு என்ன தெரியும்? என் தம்பியை பத்தி எப்படி கொலகாரன்னு சொல்லலாம்? சரிப்பா, சரி, அதான் நான் பேசி விட்டுட்டேன்ல, கோவப்படாத, பொறுமையாயிரு.
இல்லப்பா, இவன் வீட்டு நியாயத்தையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோமா? இவன் எதுக்கு இப்படி பேசுறான்? அதுவும் அஜய் எதுக்கு அப்படி சொல்றான்? எனக்கும் அதான் தெரியலையே. ஏன் இவன் அப்படி சொன்னான்? எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பேச்சு எடுக்கணும்? முதல்ல அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? அத சொல்லுங்க. அன்னைக்கு